வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வீட்டு வேலை செய்ய சொல்லி வலியுறுத்தி 6 வயது சிறுமியை சித்திரவதை செய்த தம்பதி. பெண்கள் தலையிட்டால் போலீசில் ஒப்படைப்பு. மக்கள் ஆதரவை இழந்துவிட்டது காங்கிரஸ். சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜா பேட்டி. தேர்தல் வாக்கு சேகரிப்பில் கட்சியினர் தீவிரம். பணம் மற்றும் பரிசு பொருட்களை தடுக்க தேர்தல் துறையின் பறக்கும் படை கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை முதலியார்பேட்டையில் வேலை செய்ய மறுத்ததாக 6 வயது பெண் குழந்தையை சித்திரவதை செய்த தம்பதியரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை 100 அடி சாலை ஜான்சி நகர் முதல் குறுக்கு தெருவில் லட்சுமி நாராயணன் துளசி தேவி தம்பதியர் வசித்து வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக புதுவையில் குடியேறிய இவர்களின் வீட்டில் 6 வயது பெண் குழந்தையும் இருந்தது. இந்த குழந்தை தினமும் வீட்டை பெருக்குவது, கழுவுவது போன்ற வேலைகளை செய்ய சொல்லி சித்திரவதை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள தோட்டத்திற்கு சென்ற குழந்தையின் உடலில் சூடு போடப்பட்டிருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து தொடர்ந்து குழந்தையின் நடவடிக்கையை கண்காணித்து வந்தனர். இது போன்ற சூழலில் புதன்கிழமை காலை வீட்டு வேலை செய்ய சொல்லி வலியுறுத்தி கொடுமைப்படுத்தியதால் 6 வயது குழந்தை கதறி உள்ளது. இதனை கண்டு ஆவேசம் அடைந்த அப்பகுதி பெண்கள் லட்சுமி நாராயணன் துளசி வீட்டை முற்றுகையிட்டதுடன் சித்திரவதை செய்யப்பட்ட குழந்தையை மீட்டு போலீசில் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் குழந்தையை கொடுமைப்படுத்தியது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்தியிலும் மாநிலத்திலும் மக்கள் ஆதரவை காங்கிரஸ் கட்சி இழந்து விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதில் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட அதனை செயலாளர் நாரா கலைநாதன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஸ்வநாதன் மற்றும் நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, நடைபெற இருக்கும் 5 மாநில தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது எனவும் மத்திய அரசு பல்வேறு நிலைகளில் தோல்வி பெற்றுள்ள நிலையில் புதுவை மாநிலத்திலும் மாநில காங்கிரஸ் அரசு மக்கள் மத்தியில் ஆதரவினை இழந்து நிற்கிறது என்றார். என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக கூட்டணி புதுவையில் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருப்பதால் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ராஜா, முதல்வரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது அரசியல் செல்வாக்கு துணிவிற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்றார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு கட்சியினர் தொகுதி மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தனர். புதுவை சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் உப்பளம் தொகுதி கீரக்கரை சந்து பகுதியில் திமுக வேட்பாளரும் மாநில பொருளாளருமான அனிபால் கென்னடி வாக்குகள் சேகரித்தார். அப்போது தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். இதேபோன்று நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளரும் ஜெயலலிதா பேரவை செயலாளருமான ஓம்சக்தி சேகர் வாக்குகள் சேகரித்தார். அப்போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். முன்னதாக பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் ஓம்சக்தி சேகர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதேபோல் தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் கட்சியின் தலைவர் ரங்கசாமியுடன் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். இதேபோன்று உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தை சாலை பகுதியில் திமுக வேட்பாளரும் இளைஞரணி செயலாளருமான சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோல் காமராஜர் நகர் தொகுதி புதுப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரன் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் இப்பகுதியில் சுகாதாரமான குடிநீர் வேண்டுமெனில் தங்கள் கட்சி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மார்ச் 31ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அத்துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பன்னாட்டு மேலாண்மை துறையின் சார்பில் ஒருநாள் மேலாண்மை மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மார்ச் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது எனவும் இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மேலாண்மை பள்ளி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். விழாவில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்காக கல்வி தொடர்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுவையில் அடிக்கடி கட்சி மாறும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நேருவின் நடவடிக்கையை கண்டித்து மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டனர். புதுவை மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருமான நேரு நினைத்த நேரத்தில் கட்சி மாறும் நடவடிக்கை மற்றும் நிர்வாக திறமையின்மை போன்றவற்றை கண்டித்து மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவராக செயல்பட்ட நாகலோகநாதன், இணை பொதுச் செயலாளர் சம்பத், துணை பொதுச் செயலாளர் அகிலன், உருளையன்பேட்டை எம்ஜிஆர் மன்ற தலைவர் ஏழுமலை மற்றும் நிர்வாகிகள் அந்த இயக்கத்தில் இருந்து விலகி திமுக வேட்பாளரும் இளைஞரணி செயலாளருமான சிவா முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது தொகுதி திமுக செயலாளர் தைரியநாதன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்தில் 3 நாட்களுக்கு மதுபானங்கள் விற்க தடை. கலால் துறை உத்தரவால் குடிப்பிரியர்கள் அதிர்ச்சி. புதுவை மாநிலம் வளர்ச்சி பெற என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு ஜெயலலிதா வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதழ்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதழ்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9844508338 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்
கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மீண்டும் பொற்கால ஆட்சி அமைய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபடுவோம் என்று என்ஆர் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடைபெற உள்ள தேர்தலில் ரங்கசாமி மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்று பொற்கால ஆட்சி தந்திட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்க இருப்பதாகவும் இதில் என்ஆர் தொழிற்சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்க இருப்பதாக கோட்டையன் தெரிவித்தார். புதுவை அருகே மணவெளி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெடிபொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுவையில் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நன்னடத்தை விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள், மது உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க 23 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆரியாங்குப்பம் மணவெளி பகுதியில் சட்டவிரோதமாக வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வருவாய் துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை மாலை அப்பகுதி விரைந்து சென்ற பறக்கும் படையினர் மணவெளி தீர்த்தக்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சேகர் என்பவர் பட்டாசு மற்றும் மூலப்பொருட்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் தேர்தலை முன்னிட்டு 3 நாட்கள் மது விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கலால் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டசபை தேர்தல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் கள், சாராய கடைகள், பார் உள்ளிட்ட அனைத்து மது கடைகளும் வாக்குப்பதிவை முன்னிட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்க வேண்டும் எனவும், இந்த 3 நாட்களில் எந்த இடத்திலாவது மது விற்பனை செய்தல், சட்டவிரோதமாக வைத்திருத்தல், பொதுமக்களுக்கு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்பழகன் எச்சரித்துள்ளார். புதுவை மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பளித்து ரங்கசாமியை முதல்வராக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வலியுறுத்தி உள்ளார். புதுவையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக ஆகிய கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் ரோடியர் மில் திடலில் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், புதுவையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும், என்ஆர் காங்கிரஸ் அதிமுக ஆட்சிக்கு வந்தால்
விலைவாசி கட்டுப்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். புதுவை மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பளித்து ரங்கசாமியை முதல்வராக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், எம்எல்ஏக்கள் ஓம் சக்தி சேகர், ஓமலிங்கம் மற்றும் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தல் காரணமாக வாகன தணிக்கை மற்றும் தீவிர ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் உருளையன்பேட்டை போலீசார் செவ்வாய்க்கிழமை மாலை பஸ் நிலையத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை செல்லும் பஸ்கள் நிற்கும் இடத்தில் நின்ற வாலிபரை போலீசார் சோதனையிட்ட போது அவர் வைத்திருந்த பையில் 100 மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் மது பாட்டில்களை கடத்த முயன்றவர் எறையூரை சேர்ந்த சகாயம் என்பது தெரியவந்தது. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 92 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது.
நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வீட்டு வேலை செய்ய சொல்லி வலியுறுத்தி 6 வயது சிறுமியை சித்திரவதை செய்த தம்பதி, பெண்கள் தலையிட்டால் போலீசில் ஒப்படைப்பு. மக்கள் ஆதரவை இழந்துவிட்டது காங்கிரஸ், சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜா பேட்டி. தேர்தல் வாக்கு சேகரிப்பில் கட்சியினர் தீவிரம், பணம் மற்றும் பரிசு பொருட்களை தடுக்க தேர்தல் துறையின் பறக்கும் படை கண்காணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.